பூமியில முதல் கண்ணீர் ஒரு தெய்வத்தோடதா இருந்தா அது புனிதம் தான் இல்லையா? சிவபெருமான் தினமும் தவம் செய்பவர். அவரை அழ வைக்க முடியாது. ஆனா ஒரு நாள் உலகமே துன்பமா இருந்துச்சு. பிறப்பும் இறப்பும் கண்ணீரா இருந்துச்சு. அவரை கண்களில் இருந்து ஒரே ஒரு கண்ணீர் விழுந்துச்சு. அந்த கண்ணீர் பூமியை பாதிச்சு, மலையில விழுந்துச்சு. அந்த மலையை மூடிய கண்ணீர் தான் ஏராளமான ஆறா ஓட ஆரம்பிச்சுச்சு. அந்த ஒரு கண்ணீர் தான் கங்கை ஆறா ஆனதாம். காமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கங்கை ஸ்நானம் பண்ணும் சமயத்துல அந்த உணர்வு வந்ததா? அல்ல சிவபெருமான் ஒரு கணம் அழுததை நினைச்சு கண்ணீர் ஆனதா? ஒரு தெய்வம் அழுதா அது துன்பம்னு மட்டும் அர்த்தம் இல்ல, அது உலகுக்கே தீர்வு தர்ற ஆசீர்வாதம். அந்த கண்ணீர் தான் நமக்கு புனிதமா ஓடிக்கிட்டு இருக்குது. அழுகை இனிமேல் பயம் இல்லை. 3ஆம் கண் நாளைக்கு வரும் வீடியோ தெய்வங்களும் மௌனமா இருந்த காரணம் பத்தி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போகாத வழி தெய்வம்தான் அழுத்தம்.